என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். புரியுதுங்களா? என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். இதை அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எழுதப்படுகிறது. ஆனால் இது ஏற்கனவே தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டது என்பதற்கு ஆதாரம் சங்கீத புஸ்தகத்தில் போய் பாருங்க. சங்கீத புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 16ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை. தாவீது ஏற்கனவே சொல்லிட்டார். யாரை குறித்து சொல்லியிருந்தார்? இயேசுவை குறித்து தீர்க்கதரிசனமாய் சொல்லியிருந்தார். அதை தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எழுதுகிறார்கள். அதே வசனம் தான். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஆல்ரைட், ஏற்கனவே தீர்மானித்து விட்டார், ஏற்கனவே நிர்ணயித்து விட்டார். அந்த நிர்ணயிக்கப்பட்டதை தீர்க்கதரிசனமாய் சொல்லியும் வைத்திருக்கிறார். அதனாலே உன் ஆத்துமா பாதாளத்தில் இறங்கினாலும் என் தேவன் அங்கே உன்னை விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் ஆத்துமா பாதாளம் போன்ற பிரச்சனைகளிலே இறங்கினாலும் கர்த்தர் அங்கேயே உன்னை விடவே மாட்டார், உன்னை அழிவை காணவட்டார் என்று கர்த்தருடைய வசனம் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, I want to prophesy and I want to speak on your life. Whatever situation you are going through, நீ கடந்து போய் கொண்டிருக்கிற பாதைகள், நீ கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், நீ கடந்து போய் கொண்டிருக்கிற வியாதிகள், நீ கடந்து போய் கொண்டிருக்கிற பிரச்சனைகள், நீ கடந்து போய் கொண்டிருக்கிற பற்றாக்குறைகள், நீ கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா விதமான சஞ்சலங்களும் தேவன் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். முன்குறித்து ஒரு வாக்குத்தத்தமாய் சொல்லியிருக்கிறார். நீ பாதாளத்தில் இறங்கினாலும் தேவன் அங்கேயே உன்னை விட மாட்டார். உன்னை நிச்சயம் அவர் அழிவு நின்று காப்பாற்றுவார். உன்னை அங்கிருந்து மீட்டு கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இயேசுவை ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருந்தார். அவர் வேதனை அனுபவிக்க வேண்டும், அவமானத்தை அனுபவிக்க வேண்டும், நிர்வாணப்படுத்தப்பட வேண்டும், சிலுவையில் ஆணிகள் அடிக்கப்பட வேண்டும், காரி உமிழப்பட வேண்டும், தனிமைப்படுத்தப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும், கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட வேண்டும், பாதாளத்துக்கு செல்ல வேண்டும். ஆனாலும் தேவ தீர்மானத்தில் மற்றொன்று இருந்தது. அவர் பாதாளத்தை அவரை விடவே மாட்டார். பரிசுத்தரை அழிவை காண ஒட்டார். 3ஆம் நாள் உயிரோடு கூட அவரை எழுப்பி கொண்டு வந்தார். பாதாளத்தின் வாசல்கள் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.